இந்த வீடியோவில் பெஸ்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி டிஎன்பிசி பாலிட்டியில் பார்ட்ஸு ஸ்கெடியூல்ஸு அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் ஃபுல்லாமே எக்ஸ்பிளைன் நமக்கு 12 அட்டவணைகள் இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாக வந்து ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம். டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம் அப்படின்றது இப்போது ஒரு 5 செகண்ட்ஸில் நம்ம படிச்சிடலாம் 12 ஸ்கெடியூல்ஸுமே. இப்போ டி அப்படின்னா யூனியன் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். வந்து எமாலுமெண்ட்ஸ்னால் என்ன, எல்லாருக்குமே கொடுக்கக்கூடிய சேலரியை பற்றி வந்து பண்ணுறது. ஓகேவா. அப்படின்னா அஃபர்மேஷன்ஸ். இப்போ பிஎம் பிரசிடென்ட்ஸ் எல்லாமே வந்து பதவி ஏற்கும்போது அவங்க என்ன உறுதிமொழி எடுத்துக்கணும் அதை பற்றி சொல்லக்கூடியது. அப்படின்றது வந்து ராஜ்யசபா ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்க்குமே ஒவ்வொரு இந்த மாதிரி ஹவு மெனி சீட்ஸ் அப்படின்னு அலாகேஷன் பண்ணியிருப்பாங்கல்ல, அதுதான் ராஜ்யசபா இடஒதுக்கீடு. அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா எஸ்சி எஸ்டி பகுதிகளோட நிர்வாகம், அதுதான் டியர்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்படின்னா வந்து 6வது அட்டவணை எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது அதர் ஸ்கெடியூல் ஸ்டேட் அப்படின்றது. அதாவது என்ன அப்படின்னா அசாம், திரிபுரா, மேகாலயா, மிஸ்ரோம். இப்போ மணிப்பூர் வந்து வரக்கூடாது. ஸோ 6வது அட்டவணையில் வந்து இருக்கக்கூடிய என்னென்ன பகுதிகள் இருக்குது, அசாம், திரிபுரா, மேகாலயா, மிஸ்ரோம். ஓகேவா. ஸோ இந்த பகுதிகள் 6வதுல. அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 7வது அட்டவணையில் வந்து ஃபெடரேஷன், அதை கூட்டாட்சி, அதாவது மத்தியத்துக்கும் மாநிலத்துக்கும் உள்ள எவ்வளோ அதிகார பகிர்வு இருக்குது அதை வந்து பண்ணுறது. ஓல்டு அப்படின்னா அஃபிஷியல். 8வது வந்து ஓல்டு, அதாவது அஃபிஷியல் லாங்குவேஜ். 9வது வந்து என்ன அப்படின்னா லேண்ட் அண்ட் ரீஃபார்ம்ஸ், அதாவது சட்டம் மற்றும் விதிகள். 10வது வந்து டிஃபெக்ஷன், கட்சி தாவல் தடை சட்டம். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா 11வது வந்து பஞ்சாயத்து, 12வது வந்து முனிசிபாலிட்டி. இந்த மாதிரி வந்து 12 அட்டவணையுமே 12 அட்டவணைகளுமே இந்த டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம் அப்படின்ற ஷார்ட்கட்ஸ் மூலமா நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். பாருங்கள், அதிகார பகிர்வு, 8வது அட்டவணைகள், 9வது சட்டம் மற்றும் விதிகள், 10வது கட்சி தாவல் தடை சட்டம், 11வது வந்து பஞ்சாயத்து ராஜ் அண்ட் 12வது வந்து நகராட்சி அமைப்புகள். இதில் வந்து நமக்கு பொறுத்துக்களை கேட்டாங்க அப்படின்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நம்ம கொஸ்டினில் வந்து ஆன்சர் வந்து பண்ணிடலாம். வந்து நம்ம அரசியலமைப்பு பகுதிகள் வந்து பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அரசியலமைப்பு ஏற்றுக்கொண்ட போது நமக்கு வந்து இப்போ வந்து 22 இருந்தது இல்லையா, இப்போ வந்து அது வந்து 25 வந்து மாறி இருக்கு. ஸோ வந்து 1 ரிமூவ் பண்ணிவிட்டு 4 வந்து ஆட் பண்ணியிருப்பாங்கன்னு பிஃபோர் வீடியோவிலே நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ 1 என்ன ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னா பகுதி 7 தான் வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. பகுதி 1 அப்படின்றது நம்மளோட இந்திய ஒன்றியம் எல்லை வரையறைகள் வந்து உட்பட்டது. ஓகேவா. பகுதி 2 வந்து என்ன அப்படின்னா குடியுரிமை. பகுதி 3 அடிப்படை உரிமைகள். பகுதி 4 அப்படின்னா டிபிஎஸ்பி. ஸோ நம்மளோட இந்தியன் ஸ்டேட்ஸில் எல்லாத்துக்குமே குடியுரிமை கொடுத்துருக்காங்க. குடியுரிமைக்கு அடுத்து என்ன முக்கியமானது, அடிப்படை உரிமைகள் இருக்குது. அப்புறம் வந்து அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் வந்து இருக்குது. இது 4மே ஒன்றியம், குடியுரிமை, உரிமைகள் அண்டு வந்து டிபிஎஸ்பி. அதுக்கடுத்து அடிப்படை கடமைகள் எல்லா ஒவ்வொரு குடிமகனுக்குமே இருக்குது இந்தியாவில் பிறந்தவங்களுக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். பகுதி 5 அப்படின்னா மத்திய அரசு. 6னா மாநில அரசு. 7வது ரிமூவ் பண்ணிட்டாங்க. எந்த ஆர்டிக்கல் 238. ரொம்ப நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். பகுதி 8 அப்படின்றது யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்றது. ஓகேவா. பகுதி 9 அப்படின்றது நமக்கு பகுதி 9 அப்படின்னாவே நமக்கு வந்து உள்ளாட்சி நிர்வாகம் பற்றி வந்துடும். ஓகேவா. 9A அப்படின்னா நகராட்சி. 9B அப்படின்னா கூட்டுறவு அமைப்பை பற்றி சொல்லக்கூடியது. ஸோ எந்த அமெண்ட்மெண்ட் மூலயமா கூட்டுறவு அமைப்பை கொண்டு வந்திருப்பாங்கன்னா 97வது அமெண்ட்மெண்ட் 2011 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா. 10வது வந்து பழங்குடியினர், ஆங்கிலோ இந்தியன்ஸ், இவங்களுக்குலாம் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்கல்ல. ஸோ இதை பற்றி தான் 5 நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். முதல் 5, 2வது 5 அப்படின்னு பொறுத்துகளுக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ 11லேருந்து 15 வரை ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ 11னா பகுதி 11னா ஒன்றுக்கு ஒன்று ரிலேஷன், ஒன்று ரிலேட்டிவாக இருக்குது. ஸோ மத்தியத்துக்கும் மாநிலத்துக்கும் இடையே உள்ள உறவு பற்றியது. ஓகேவா. ஸோ பகுதி 12 அப்படின்னா அதாவது 12வது படிக்கும்போது நமக்கு நிதியை கையாளுற திறமை வந்துடும். ஸோ நிதி குறித்த உட்பிரிவுகள் இது ஃபுல்லாக வந்து பகுதி 12 வந்து வரக்கூடியது. பகுதி 13 அப்படின்னா வந்து நம்ம 13, அதாவது 12வது முடிச்சோடனே வணிகம் செய்ய போயிடலாம். 13 அப்படின்னா வணிகம். 14 அப்படின்னா அரசு பணிகள். ஸோ வந்து 14 வந்து என்ன அப்படின்னா ஒன்று பிஸ்னஸ் பண்ணுவாங்க, இல்லை அரசு பணிக்கு போயிடுவாங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். 14A வந்து என்ன அப்படின்னா நிர்வாக தீர்ப்பாயங்கள். 42வது அமெண்ட்மெண்ட் மூலமா 1976 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து மெயினாக வந்து இந்த ஆர்டிக்கல் வந்து ஸோ வந்து இன்னொரு பொறுத்துக்களை எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஆர்டிக்கல்லையும் கொடுத்துருவாங்க. ஸோ பகுதி 11 எதை பற்றியதுன்னு கேட்பாங்க. இல்லைன்னா ஆர்டிக்கல் இந்த இதுலேருந்து இந்த ஆர்டிக்கலை கொடுத்து இதை எதை பற்றியது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ 245 அப்படின்னா
ஸோ 245லேருந்து 63 வேற நமக்கு எது வருது? ஒன்றியம் மற்றும் மாநில அரசு, மாநிலங்களுக்கான உறவு அப்படின்னு வரும். ஓகேவா? இதனால ஆர்டிக்கலையும் சேர்ந்து படிச்சுக்கணும். 64 வயசுல இருந்து நமக்கு பென்ஷன் நிதி வந்துரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 301 இப்போ வணிகம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இங்க பகுதி 14 அரசு பணிகள் அப்படின்னா 23 வயசுக்குள்ள அரசு பணிக்கு வந்து போயிரணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். 308லேருந்து 323. ஸோ 23A வந்து இது வந்து நிர்வாக தீர்ப்பாயம். இந்த மாதிரி ஆர்டிக்கலையும் ஞாபகம் வச்சுக்கணும். பொறுத்துக்களை கேட்பாங்க. ஓகே, பகுதி 15 வந்து என்ன? தேர்தல் ஆணையம். 16 வந்து என்ன? இது தேவையில்லை. 17 வந்து என்ன அப்படின்னா, நம்மளுடைய 17 வயசுக்குள்ள நம்மளுடைய எல்லா லாங்குவேஜுமே நம்ம கற்றுக்கணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ வந்து வட்டார மொழி, அலுவல் மொழி பற்றியது. 18 வயசில் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்லாம் மேனேஜ் பண்ண கற்றுக்குவோம். ஓகேவா? 19 வந்து என்ன அப்படின்னா, சிறப்பு சட்ட சலுகைகள்லாம் நமக்கு கொடுப்பாங்க. குடியரசுத் தலைவருக்கு இது, பிரைம் மினிஸ்டருக்கு இது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அது ஃபுல்லாக பகுதி 19. ஓகேவா? 20 வந்து திருத்தம் பண்ணுறது. இது வந்து ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? 22 அப்படின்றது ஸோ ரிபப்ளிக்ஸ் இந்த இதெல்லாம் வந்து உரையாற்றுவாங்கல்ல, ஸோ அதை பற்றியது. ஸோ ரொம்ப நம்ம 2-3 டைம் ரீட் பண்ணாலே நமக்கு வந்து எதெல்லாம் இம்பார்ட்டன்ட், எந்த மாதிரி இதில் வந்து 3 விதமான கொஸ்டின் கேட்கலாம். ஒன்று பொறுத்துக்களை டேரெக்டாக பகுதி வந்து எதை பற்றியது அப்படின்னு கேட்பாங்க. ஸ்டேட்மெண்ட் வைஸில் வந்து இந்த அடிப்படை உரிமைகள் பகுதி 3 சார்ந்தது, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. இன்னொன்று வந்து இது இந்த ஆர்டிக்கல் வந்து இதை சார்ந்தது. இந்த 3 பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த அரசியலமைப்பு பகுதிகளை நம்ம படித்து வச்சுக்கணும். ஸோ ஷார்ட்கட்ஸ் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து 25 வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, இந்த 22 வேற இருக்குது. ஸோ அந்த ஜாயின் பண்ணது 14A 9B இது ஃபுல்லாகவுமே எக்ஸ்ட்ரா நாள் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இதுதான் அரசியலமைப்பு பகுதிகள் அப்படின்றது. நம்ம லாஸ்ட் ஒன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனியன் டெரிட்டரிஸ், ஒன்றியமும் அதன் ஆட்சியலையும். நல்ல ஃபோக்கஸாக கவனிங்க. பகுதி 1 அப்படின்றதுல ஆர்டிக்கல் 1 அப்படின்றது நம்மளுடைய ஒன்றியத்தின் பெயர் மற்றும் ஆட்சி எல்லைகள். ஒன்றியம் என்ன அப்படின்னா பாரதம் அப்படின்றது. ஓகேவா? அதாவது நம்ம இந்தியா மேப்பில் நம்ம இந்தியா ப்ளஸ் வந்து என்னென்ன ஸ்டேட்ஸ்லாம் இருக்குது அதை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிக்கல் 1. ஓகேவா? ஆர்டிக்கல் 2 வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து இப்போ இந்தியாவிலேருந்து எக்ஸ்ட்ரா, அதாவது வெளிநாட்டிலேருந்து ஏதாவது ஒரு அயல்நாட்டு பகுதியை இந்திய ஸ்டேட்ஸாக வந்து நம்ம அங்கீகரிக்கிறதுக்காக அப்படி அங்கீகரித்தோம் அப்படின்னா ஆர்டிக்கல் 2 வந்து பயன்படுத்தணும். ஓகேவா? ஆர்டிகல் 2A வந்து சிக்கிம் ஒன்றியத்தை ஃபஸ்ட்டு வந்து மாகாணத்தை நீக்கிட்டு மாநில அந்தஸ்துக்குள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ எந்தனா 2A வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஆர்டிகல் 3 அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம இந்தியன் ஸ்டேட்ஸவே வந்து பரப்பளவு எல்லைகள்லாம் மாற்றிட்டு இன்னொரு ஸ்டேட்ஸாக மக்கள் தொகை அதிகமான பிறகு வந்து உருவாக்குவாங்க. எப்படி இப்போ ஆந்திரா தெலுங்கானா பிரிச்சாங்களே, ஸோ அப்படி பண்ணணும், இந்தியன் ஸ்டேட்ஸ்குள்ளே சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு ஆர்டிகல் 3 யூஸ் பண்ணணும். இப்போ ஆர்டிகல் 4 அப்படின்றது நம்ம ஆர்டிகல் 2 இல்லைன்னா 3 பண்ணும்போது நம்ம வந்து சிம்பிள் மெஜாரிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்டிகல் 368 வந்து என்னது சிறப்பு பெரும்பான்மை யூஸ் பண்ணணும் அப்படின்ற வந்து அவசியம் இல்லை. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ வந்து இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம இந்தியா வந்து என்ன அப்படின்னா கூட்டாட்சி நாடு. கூட்டாட்சி நாடு. நம்ம பாராளுமன்றம் நினைச்சா மட்டும்தான் நம்ம இந்தியன் ஸ்டேட்ஸ்குள்ளே ஏதாவது வந்து சேஞ்சஸ் வந்து கொண்டு வர முடியும். மாநில நிர்வாகம் வந்து இதில் பங்கே ஏற்க முடியாது. ஸோ பாராளுமன்றம் தான் இதில் முக்கியமாக பங்கு வகிக்கக்கூடியது. ஓகே, அதுக்கடுத்து பெரும்பாரி 1960 ஒரு வழக்கு நடந்தது. ஸோ இப்போ வெளிநாட்டு பகுதியில் நம்ம இந்தியாவோட இணைக்கணும் அப்படின்னா ஆர்டிகல் 368 நம்ம 368 கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த பெரும்பாரி வழக்கில். ஸோ வந்து இப்போ அந்த பெரும்பாரின்ற கிராமம் வந்து பாகிஸ்தான்கிட்ட ஒப்படைச்சிருப்பாங்க இந்த இதை வந்து யூஸ் பண்ணி. ஸோ அதான் பெரும்பாரி 1960 அந்த வழக்கு பேர். ஸோ வந்து இப்போ வந்து இதை யூஸ் பண்ணி தான் 2015 இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இந்தியா வந்து 111 பகுதிகளை வங்கதேசத்துக்கு கொடுத்துருக்கும். வங்காளதேசம் வந்து இந்தியாவுக்கு 51 பகுதிகளை வந்து கொடுத்துருக்கும். ஸோ வந்து நம்ம இந்தியா வந்து சுதந்திரமான உடனே, அதாவது அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்ட சுதந்திரமான உடனே வந்து சுதேச அரசுகள்லாம் வந்து இந்தியாவோட இணைக்கணும் அப்படின்ற பணிகளும் வந்து ரொம்ப தீவிரமாக இந்தியாவில் வந்து நடைபெற்றுச்சு. அப்போ வந்து 565 சுதேச அரசுகள் இருந்தது. ஸோ வந்து ஜம்மு காஷ்மீர், ஹைதராபாத் நிசாம் அண்ட் ஜுனாகத் இந்த 3மே இந்த சுதேச அரசுகளுமே எப்போ நம்ம இந்தியாவோட ஜாயின் ஆனாங்க அப்படின்றது கேள்விகள் கேட்கலாம். ஸோ ஜம்மு காஷ்மீர் எப்போ இந்தியாவோட ஜாயின் ஆச்சு அப்படின்னா 1947 அக்டோபர் 26 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஹைதராபாத் நிஜாம் அப்படின்றது 1948 செப்டம்பர் 17 ஜாயின் ஆச்சு. ஸோ வந்து ஜுனாகத் அப்படின்றது 1948 பிப்ரவரி 20. கடைசியாக இணைஞ்சது எந்த சுதேச அரசு இணைஞ்சிச்சுன்னு கேட்டாங்கன்னா ஹைதராபாத் நிசாம். ஓகேவா? செப்டம்பர் 17 இந்தியாவோட ஜாயின் ஆயிருக்கும். சுதேச அரசுகள் இணைப்பின் போது இந்தியாவில் என்னென்னலாம் மேஜரான போராட்டங்கள் நடந்துச்சு அப்படின்னா, புன்னப்பூரா வயலூர் ஆயுத போராட்டம், அந்த பிரஜா மண்டல் அண்ட் ஒடிசாவில் பழங்குடியினர் கிளர்ச்சி அண்ட் மைசூர் மகாராஜாவிற்கு எதிராக ஐஎன்சியோட போராட்டம். இந்த 3 போராட்டங்களும் முக்கியமாக வந்து நடைபெற்று
ஸோ இப்போ வந்து மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கணும் அப்படின்ற அந்த கருத்துமே சுதந்திரத்துக்கு பிறகு ரொம்ப வலுவாக எழ ஆரம்பிச்சது. ஸோ வந்து மொழிவாரி மாநிலங்களாக இந்தியன் ஸ்டேட்ஸ் வந்து பிரிக்கப்பட்டதா, அதுக்காக என்னென்ன முயற்சிகள்லாம் நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மொழிவாரி மாநிலம் அப்படின்னு பிரிக்கிறதுக்காக ஸோ வந்து 1948 ஜூன் 17 அப்போ நமக்கு வந்து என்ன 48 ஜூன் 17 அதாவது எஸ்கே தார், பன்னலால் அண்ட் ஜகத் நாராயணன் இவங்க 3 பேரோட இதில் ஹெட் வந்து தார் அப்படின்றவர். இந்த 3 மெம்பர்ஸுமே வச்சு தார் ஆணையம், மொழிவாரி ஆணையம் அப்படின்றது அமைக்கப்பட்டது. ஓகேவா? இவங்க எப்போ அறிக்கையை சமர்ப்பிச்சாங்க அப்படின்னா 10ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 10 வந்து அறிக்கையை சமர்ப்பிச்சாங்க. இவங்க என்ன பரிந்துரை கொடுத்தாங்க அப்படின்னா, புதிய மொழிவாரி மாநிலங்களை உருவாக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இப்போதைக்கு இந்தியாவில் இல்லை. புவியியல் நிலை, நிதி ஆதாரம், நிர்வாக வசதி, எதிர்கால முன்னேற்றம் குறித்து மாநிலங்களை மறுசீரமைப்பு செய்கிறது தான் இதுக்கு சரியான வழி அப்படின்னு அறிக்கையை சமர்ப்பிச்சாங்க. ஸோ ஜேவிபி குழு, அதாவது ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல் அண்ட் பட்டாபி சீதராமையா அப்படின்றவங்க 3 பேரையும் ஜாயின் பண்ணி இந்த ஜேவிபி குழு வந்து அமைச்சாங்க. ஸோ 1948 டிசம்பர் அவங்க அறிக்கையை சமர்ப்பித்த உடனே இதில் வந்து நம்ம அந்த குழு வந்து அமைச்சிட்டாங்க. ஸோ இவங்க எப்போ 1949 ஏப்ரல் 1ஆம் தேதி அறிக்கை சமர்ப்பிச்சாங்க. இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, தார் குழுவோட முடிவை இக்குழு வந்து ஆதரித்தது. மொழிவாரி மாநிலங்கள் என்னும் கருத்து குறுகிய பிராந்தியத்தை வலியுறுத்துகிறது. இது நாட்டோட மேம்பாட்டிற்கு அச்சுறுத்தலாக இருக்கும். ஸோ பாதுகாப்பு, ஒற்றுமை, பொருளாதார வளர்ச்சி இதை பேஸ் பண்ணி மாநிலங்களை மறுசீரமைப்பு செய்யணும் அப்படின்னு இந்த 2 ஆணையங்களுமே எடுத்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பொட்டி ஸ்ரீராமுலு அப்படின்றவர் ஸோ 1952 அக்டோபர் 19ஆம் தேதி ஆந்திரா தனி மாநிலமாக உருவாகணும் அப்படின்றதுக்காக உண்ணாவிரத போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். எப்போ 19ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணார். ஓகேவா? உண்ணாவிரதத்தை ஓகேவா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ எத்தனை நாள் அப்படின்னா 58 நாள். ஸோ அப்போ உண்ணாவிரதம் இருந்து அவர் இறந்தே போயிருப்பார். 52 டிசம்பர் 15 அன்னைக்கு வந்து அவர் இறந்திருப்பார். ஓகேவா? இந்த போராட்டத்தோட விளைவாக 1953 அக்டோபர் 1ஆம் தேதி நமக்கு ஆந்திரா வந்து முதல் மொழிவாரி மாநிலமாக உருவானது. ஸோ சென்னை மாகாணத்தோட இந்த வடக்கு பகுதி 16 மாவட்டங்களை ஃபுல்லாக பிரித்து முதல் மொழிவாரி மாநிலமாக ஆந்திரா வந்து உருவாச்சு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா ஃபசல் அலி குழு அப்படின்றத அமைச்சாங்க. ஃபஸ்ட்டு வந்து தார் ஆணையம், 2வது ஜேவிபி குழு, 3வது வந்து ஃபசல் அலி குழு ஆணையம் அப்படின்னு. ஸோ பனிக்கர், குஸ்ரு இந்த 3 பேரை வச்சு அமைச்சாங்க 1953. ஸோ டிசம்பரில் அமைச்சாங்க. அவங்க வந்து 1955 2 வருஷம் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அறிக்கையை சமர்ப்பிச்சாங்க. ஸோ இதோட இந்த குழுவோட அறிக்கையின் பேரில் 1956 நவம்பர் 1 ரொம்ப ரொம்ப முக்கியம். 1956 நவம்பர் 1 ஓகேவா? இந்த 1956 நவம்பர் 1 வந்து மாநில மறுசீரமைப்பு சட்டம் அப்படின்றது இயற்றப்பட்டது. பட் ஒரு மாநிலம் ஒரு மொழி கொள்கை, ஒரு மாநிலத்துக்கு ஒரு மொழி தான் அப்படின்ற கொள்கையை வந்து நிராகரிச்சது. ஸோ இப்போ வந்து இந்த சட்டம் வந்த பிறகு என்ன நடந்தது அப்படின்னா 1956 நவம்பர் 1க்கு அப்புறம் முன்னாடி இந்தியாவில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏபிசிடி மாநில முறைன்னு வந்து இருக்கும். ஸோ அந்த முறை நீக்கப்பட்டு 14 மாநிலம் ப்ளஸ் 6 யூனியன் பிரதேசங்களாக இந்தியா வந்து உருவாச்சு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பாயிண்ட் அப்படின்றது. ஸோ 1956 14 மாநிலம் வந்து உருவாயிருச்சு. 1956 அப்புறமா என்னென்ன மாநிலங்கள்லாம் இந்தியாவில் உருவாச்சு, எந்த ஆண்டில் உருவாச்சு, எந்த சட்ட திருத்தத்தில் உருவாச்சு அப்படின்னு கேட்பாங்க கொஸ்டின்ஸில். நல்லா ஃபோக்கஸாக பாருங்கள். ஸோ வந்து 4 நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ குஜராத் அப்படின்னா 15வது மாநிலமாக உருவாயிருக்கு. குஜராத்தும் மகாராஷ்டிரா ரெண்டுமே ஓகேவா 1960 வந்து உருவாயிருக்கும். ஓகே, அதுக்கடுத்து நாகாலாந்து வந்து என்ன அப்படின்னா 1963. ஓகே, அதுக்கடுத்து ஹரியானா 6 மணிக்கு வெள்ளன 6 மணிக்கு எந்திரிக்கணும் ஹரியா அப்படின்னு 1966. இமாச்சல் வந்து 71. ஓகேவா, இமாச்சல் வந்து 71 1 டிகிரியில் வந்து பனி அடிக்கும் இமாச்சலில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா இந்த 3மே 1972 மேகாலயா வந்து திரி போட்டு மணி அடிச்சா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 3 ஸ்டேட்ஸுமே 1972 வந்து நமக்கு வந்து மாநிலமாக வந்து உருவாகியிருக்கும். எந்த சட்டத்தின் அடிப்படைனா வடகிழக்கு மறுசீரமைப்பு சட்டம். வடகிழக்கு மறுசீரமைப்பு சட்டம் மூலமாக உருவான மாநிலங்கள் எந்தெந்த மாநிலங்கள்னு கேட்டாங்கன்னா மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா. ஸோ நான் நல்லா பார்த்து வச்சுக்கணும் 1972 எப்போ அப்படின்றது. ஓகேவா, 3மே ஜனவரி 21 அப்போ தான். ஓகே, குஜராத்னா 1960, நாகாலாந்து 63, ஹரியானா 66, இமாச்சல் 71, மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா 71.
72. இது ஒன்று ஒரு ஆர்டராக படிச்சுக்கணும். சிக்கிம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ மேகாலயா அப்படின்றதுல என்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா, மேகாலயா எந்த ஸ்டேட்லேருந்து பிரிஞ்சு வந்திருக்கோம் அப்படின்னா அசாம் மாநிலத்திலேருந்து பிரிஞ்சு வந்திருக்கோம். ஸோ எந்த சட்டத்திருத்தத்தின்படி மேகாலயா வந்து உருவாயிருக்கும் அப்படின்னா 22. ஸோ மேகாலயா அப்படின்ற பொண்ணுக்கு வயசு வந்து 22 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? சிக்கிம் அப்படின்றது எத்தனாவது மாநிலம் அப்படின்னா 22வது மாநிலம். ஸோ சிக்கு ரெண்டுமே 2 இருந்துச்சுன்னா எல்லாமே சிக்கி தான் இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1975ஆம் ஆண்டு வந்து உருவாயிருக்கும். ஸோ வந்து இப்போது சிக்கிம் இதுக்கு முன்னாடி மாநிலமாக மாற்றுறதுக்கு முன்னாடி என்னவா இருந்தது அப்படின்னா துணை மாநிலமாக இருந்தது. ஓகேவா? அப்போ துணை மாநிலம் எந்த அமெண்ட்மெண்ட் மூலயமா கொண்டு வந்திருப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு மாகாண அந்தஸ்து இருக்கும். ஆர்டிகல் 2A படி வந்து அதை ரிமூவ் பண்ணிவிட்டு 35வது அமெண்ட்மெண்ட் மூலயமா 74 துணை மாநில அந்தஸ்து வந்து இருந்திருக்கும். ஸோ 35 துணை மாநில அந்தஸ்து 36 சட்டத்திருத்தத்தின்படி இது மாநிலமாக்கப்பட்டது. புதிய மாநிலமாக உருவாச்சு 1975. சிறப்பு அந்தஸ்தெல்லாம் நமக்கு இந்த லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஓகேவா? மிசோரம் அப்படின்றது வந்து 23வது மாநிலமாக நம்மளுக்கு உருவாச்சு. மிசோரம், அருணாச்சல பிரதேஷ், கோவா இது மூணுமே ஒன்றா 1987 நம்மளுக்கு உருவாயிருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மிசோரமும் அருணாச்சல பிரதேஷ் அண்ட் மேகாலயா இந்த 3 ஸ்டேட்ஸுமே அசாமில் இருந்து பிரிஞ்சு வந்தது தான். ஸோ ஓகே, மிசோரம், அருணாச்சல பிரதேஷ் 1987, கோவா 87 தான். ஸோ இந்த 3ஓட சட்ட திருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மிசோரம் வந்து எந்த சட்ட திருத்தம்னா 53, அருணாச்சல பிரதேஷ் வந்து 55, அருணா 2 55 அப்படின்னு ஞாபகம். கோவா வந்து 56 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மிசோரம் வந்து 53, அருணா வந்து 55, கோவா வந்து 56. இந்த அமெண்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம். எந்த ஆண்டு 1987 எந்த அமெண்ட்மெண்ட் மூலமா உருவாச்சு, என்ன சிறப்பு அந்தஸ்துல உருவாச்சு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ரொம்ப நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபைனலாக வந்து இந்த சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட் இது மூணையும் ஜாயின் பண்ணி படிச்சுக்கணும். சத்தீஸ்கர் வந்து 2000 உருவாயிருக்கும். உத்தரகாண்ட் வந்து 2000 உருவாயிருக்கும். ஜார்க்கண்டும் 2000 உருவாயிருக்கும். இந்த உத்தரகாண்ட் அப்படின்றது வந்து 2006 வரையுமே உத்தராஞ்சல் அப்படின்னு அழைக்கப்பட்டது. ஓகேவா? இந்தது வந்து ஜார்க்கண்ட் வந்து பீகார் மாநிலத்திலேருந்து பீகார்லேருந்து பிரித்து வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேவா? நவம்பர் 1 அந்த இதுக்குள்ளே ஒரு 5 நாள் டிஃப்ரென்ஸில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. தெலுங்கானா வந்து 2014 ஜனவரி 2 ஸ்ரீ கிருஷ்ணா கமிஷனோட அறிக்கையின்படி தெலுங்கானா வந்து பிரிக்கப்பட்டது. ஓகேவா? இப்போ நமக்கு தெரியும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து 1947 அக்டோபர் 26 அப்போ நம்ம இந்தியாவோட ஜாயின் ஆச்சு அப்படின்னு இருந்துச்சு. ஓகேவா? அப்போ தனி அரசியலமைப்பு இருந்தது. ஸோ வந்து அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த ஆர்டிகல் 370 யூஸ் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிட்டு 2019 அக்டோபர் 31 அப்போது ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2019 அக்டோபர் 31 அதை ரிமூவ் பண்ணிட்டு 2 யூனியன் பிரதேசமாக மாற்றினாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக் யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்டது. ஸோ எப்போ இதில் வந்து 3 விதமான கொஸ்டின் கேட்பாங்க. எப்போ இந்தியாவோட இணைஞ்சிச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா 1947 அக்டோபர் 26. எப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் தனி மாநிலமாக உருவாச்சு அப்படின்னா 1956. எப்போ அது யூனியன் பிரதேசமாக மாறுச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா 2019 அக்டோபர் 31. இந்த மாதிரி வந்து நம்ம கண்டென்ட்டை வந்து கோர் பண்ணி கவனமாக படித்து வச்சுக்கணும். ஸோ எந்தெந்த மாநிலங்களுக்கு இப்போ வந்து நமக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்தாங்கன்னு ஒரு கொஸ்டின் வரும். ஸோ 371 அப்படின்றது சிறப்பு அந்தஸ்து. இந்த 371 எந்த மாநிலங்களுக்கு சிறப்பு அம்சம்னா குஜராத் அண்டு வந்து மகாராஷ்டிரா இந்த 2 மாநிலங்களுக்குமே நமக்கு 371 படி வந்து சிறப்பு அந்தஸ்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கு ஏபியிலேருந்து ஜே வரை எழுதி வச்சுக்கணும். இதோட ஷார்ட்கட்ஸ் வந்து நாமா ஆந்திரா அண்ட் செமா ஜிகே அப்படின்னு எழுதி வச்சுக்கணும். இப்போ நாமா அப்படின்றது வந்து என் அதை 371 ஏ அப்படின்னா நாகாலாந்து, பி அப்படின்னா அசாம், சி அப்படின்றது வந்து மணிப்பூர், டி வந்து ஆந்திரா. ஓகேவா? இது ஆந்திரா வந்து மத்திய இடத்துல உருவாச்சு. ஓகே, எஃப் அப்படின்றது வந்து 371 எஃப் வந்து சிக்கிம், ஜி வந்து மிசோரம். ஓகே, ஹச் அப்படின்றது வந்து அருணாச்சல பிரதேஷ், ஹை வந்து கோவா, இது வந்து கர்நாடகா. ஸோ இந்த இதெல்லாம் வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பொறுத்துக்களை கேட்கும்போது டக்குன்னு ஈஸியாக அடிச்சிடலாம். இன்னொரு விதமாக குரூப் 4 எப்படி கேட்பாங்க அப்படின்னா பழைய பேர் எந்த ஆண்டு ஆச்சு, புதிய பேர் என்ன, பழைய பேர் என்ன, எந்த ஆண்டு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ 1950 வரையுமே ஐக்கிய மாகாணமாக இருந்தது. அப்புறம் வந்து யூபியாக வந்து கன்வெர்ட் ஆச்சு. 1969 மദ്രാஸ் வந்து தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 73 மைசூர் வந்து கர்நாடகா அப்படின்னு பேர் மாற்றம் செய்யப்பட்டது. 95 பம்பாய் மும்பையா மாறுச்சு.
2006 உத்தராஞ்சல் வந்து உத்தரகாண்ட் அப்படின்னு மாற்றப்பட்டது. 2006 3 பேர் மாற்றிருப்பாங்க. உத்தராஞ்சல் உத்தரகாண்ட், பாண்டிச்சேரியை புதுச்சேரியாவும், பெங்களூர் அப்படின்றது பெங்களூரு அப்படின்னு மாற்றிருப்பாங்க. 2011 படி வந்து ஒரிசா வந்து ஒடிசா அப்படின்னு மாறிடுச்சு. அப்போ பழைய பேர் ஒரிசா, புதிய பேர் வந்து ஒடிசா அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ யூனியன் டெரிட்டரிஸில் எந்த அமெண்ட்மெண்ட் மூலமா கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. இது ரொம்ப ரொம்ப குரூப் 2 ரேஞ்சிலையும் குரூப் 1 ரேஞ்சிலையுமே கேட்பாங்க. ஸோ 1961 10வது சட்ட திருத்தத்து மூலயமா தாத்ரா அண்ட் நாகர்வேலி உருவாக்கியிருப்பாங்க. 61 62 3 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது கோவாவும் டையூடாமனும் 12ஆம் சட்ட திருத்தத்தின் மூலயமா 62 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 14ஆம் சட்ட திருத்தத்தின் மூலயமா புதுச்சேரி கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? 1966 பஞ்சாப் சீரமைப்பு சட்டம் மூலயமா சண்டிகர் அப்படின்றது பிரிக்கப்பட்டிருக்கும். சண்டிகர் வந்து உருவாயிருக்கும். ஸோ 72 அப்படின்னு வடகிழக்கு சீரமைப்பு சட்டம் மூலயமா, அதாவது அருணாச்சல பிரதேஷ், மிசோரம் அப்படின்ற மிசோரம் வந்து யூனியன் பிரதேசமாக மாறி இருக்கும். 2019 அண்ட் ஜேகே சீரமைப்பு சட்டம் மூலயமா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக் இது வந்து என்னவா மாறி இருக்குன்னா யூனியன் பிரதேசமாக மாறி இருக்கும். இந்த இயர்ஸ் ரொம்ப முக்கியம், எந்த அமெண்ட்மெண்ட்ன்றது முக்கியம். ஸோ இதெல்லாம் வந்து ஜாயின் பண்ணி படித்து வச்சுக்கணும். இங்கே பாருங்கள். ஸோ 1956க்கு பிறகு மாநில அந்தஸ்து பெற்ற யூனியன் பிரதேசம் எது? ஸோ 1956க்கு முன்னாடி வந்து என்ன அப்படின்னா என்னென்னலாம் வந்து யூனியன் பிரதேசமாக இருந்தது எல்லாத்தையும் எப்போ வந்து ஸ்டேட்டாக மாற்றினாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இமாச்சல் நம்ம பார்த்தோம் இல்லையா, இமாச்சலில் 1 டிகிரி இருக்குன்னு பார்த்தோம். அப்போ ரைட்டா, அப்போ 1971. ஓகேவா? இது வந்து 1956க்கு பிறகு ஃபஸ்ட்டு யூனியன் பிரதேசமாக இருந்துச்சு. இமாச்சலை நமக்கு வந்து ஸ்டேட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. மணி வந்து 1972, திரிபுராவும் 1972, மேகாலயம் 1972. ஓகேவா? அப்போ மிசோரம் அண்ட் ஏபி அண்ட் கோவா இந்த 3மே 1987. இதுக்கு முன்னாடி இருந்ததை நம்ம வந்து இப்போ வந்து ஸ்டேட்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ வந்து நம்மளோட தேசிய தலைநகர் அப்படின்ற டெல்லியை வந்து 1991 69வது ரொம்ப முக்கியம் 69 அமெண்ட்மெண்ட் மூலயமா தேசிய தலைநகர் அப்படின்றத வந்து கொண்டு வந்தாங்க. 2020 ஜனவரி 26 வரை தாத்ரா அண்ட் டையூடாமன் ரெண்டுமே ஒரே நிர்வாகமாக இணைக்கப்பட்டு செயல்படும் அப்படின்னு சொன்னாங்க. எப்போ அந்த ஆர்டிகல் 370 நீக்கினாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 5 2019 நீக்கிட்டு அதுக்கடுத்து யூனியன் பிரதேசமாக அக்டோபர் 31 வந்து யூனியன் பிரதேசமாக கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்கூல் புக்கு, பிஒய்க்யூ அண்ட் ஸ்டாண்டர்ட் புக்கை ஃபுல்லாக ரெஃபர் பண்ணி ஒன்றா கண்டென்ட் எடுத்து படிக்கும்போது ஆரம்பத்தில் நிறைய டைம் எடுக்கும். ஆனால் எக்ஸாம் டைமில் ஒன் டே அதில் ஒரு 3 ஹவர்ஸ்லேயே நம்மளால் பாலிட்டியை ஃபுல்லாக இந்த மாதிரி நோட்ஸை வச்சு எடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னா ரெஃபர் பண்ணி ஈஸியாக வந்து 15 மார்க்ஸ் பாலிட்டியில் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸுமே நம்மளால் கரெக்டாக போட முடியும். அதே மாதிரி பாலிட்டியை ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ண பிறகு பாலிட்டி ரிவிஷன் பண்ணுறதுக்கு லைவ் கிளாஸ் வந்து டெய்லியுமே நான் கன்வெர்ட் பண்ணுறேன். டெய்லி 2 ஹவர்ஸ் வந்து லைவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி பாலிட்டியில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகலாம். நெக்ஸ்ட் பாலிட்டி கம்ப்ளீட் ஆன உடனே மேக்ஸு அண்டு தமிழ் ரெண்டுமே ஒரு 4 மந்த்ஸ் கிட்ட அதில் நம்ம ஸ்ட்ராங் ஆகிட்டு அடுத்த சப்ஜெக்ட் கிட்ட போகலாம். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட் வந்து படிக்கிறது முக்கியம் இல்லை, ரொம்ப ஸ்ட்ராங்காக அதில் நம்ம எந்த மிஸ்டேக்ஸுமே பண்ணக்கூடாது. 1 or 2 தான் மெயினாக வரணும். அது ரொம்ப டஃப்பாக இருந்தால் மட்டும்தான். மற்றபடி எல்லா மார்க்குமே கரெக்டாக ஸ்கோர் பண்ணிட்டோம்னால 150 ஈஸியாக நம்மளால் ரீச் அவுட் பண்ண முடியும். இப்போ நம்ம கண்டென்ட் எடுத்துட்டு நம்ம பிஒய்க்குள்ளே டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் ஒரு 80% மேலே நம்மளால் ஆன்சர் கரெக்டாக பண்ண முடிஞ்சுது அப்படின்னா நம்ம எடுத்த கண்டென்ட் வந்து சரி அப்படின்னு அர்த்தம். இல்லாட்டி நம்ம வந்து இன்னும் நல்லா கான்செப்டை புரிஞ்சுக்காம வந்து நம்ம நோட்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்ற அர்த்தம். ஸோ நம்ம இப்போ பிஒய்க்குள்ள அப்ளை பண்ணி பார்க்கலாம். எத்தனை கொஸ்டின்ஸ் வேறு நம்மளால் வந்து அப்ளை பண்ணி பார்க்க முடியுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, கோவா அண்ட் டையூடாமன் கோவா மாநிலமாக எப்போ ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கோவா எப்போ மாநிலமாச்சு? 1987. 3 மாநிலங்களுமே ஆயிருக்கும். மிசோரம், கோவா அண்டு அருணாச்சல பிரதேஷ் 3மே ஆயிருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், ஆர்டிகல் 370 ஜம்மு காஷ்மீர் அண்ட் தனி அரசியலமைப்பு கொண்ட மாநிலம் ஜேகே, அதாவது ஜம்மு காஷ்மீர். பகுதி டி மாநிலமாக இருந்தது எது அப்படின்னு கேட்குறாங்க. பகுதி டினா யூனியன் டெரிட்டரிஸ், அந்தமான் நிக்கோபார் தீவுகள் யூனியன் டெரிட்டரிஸ் பற்றி அரசியலமைப்பு உருவாக்கியது எது அப்படின்னா இது வந்து தனி
தனி அரசியலமைப்பு இருந்தது. ஜம்மு காஷ்மீருக்கு அதான் அரசு நிறுவிய அரசியலமைப்பு நிர்ணய சபை. மேகாலயா எந்த மாநிலத்தில் சுயாட்சி மாநிலமாக உருவாக்கப்பட்டது அப்படின்னா அசாம். மேகாலயா அசாம் மாநிலத்தில் தான் உருவாக்கியிருக்கும். மொழி அடிப்படையில் உருவாக்கப்பட்ட மாநிலம் ஆந்திர பிரதேஷ் 1953 அக்டோபர் 1. ஓகேவா. இப்போ கேரளா மாநிலம் எப்போ 1956 இருந்தது. ஸோ 370 சட்டம் எப்போ நீக்கப்பட்டது? அப்போ 2019 ஆகஸ்ட் 5. ஸோ முதல் விதி, இந்திய அரசு சாசனத்தின் முதல் விதி என்ன அப்படின்னா ஒன்றிய மாநிலம் என்று அழைக்கப்படுது இந்தியா. வங்கதேசத்துடன் எல்லை பகிர்ந்து கொள்ளும் திரிபுரா. இப்போ பாருங்க 2019 ஜம்மு காஷ்மீர் மறுவரையறை சட்டம் எதுக்காக கொண்டு வரப்பட்டது? லடாக் பகுதியை யூனியன் பிரதேசமாக மாற்றுறதுக்கும் ஜம்மு காஷ்மீரை யூனியன் பிரதேசமாக மாற்றுறதுக்கும் தான் கொண்டு வந்தாங்க. அப்போ 1 and 2 மட்டும்தான் கரெக்டு. ஸோ இந்திய மாநிலங்கள் எல்லைகளை மாற்றி அமைக்கும் அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? நாடாளுமன்றம், பாராளுமன்றம், இதுக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ ஒன்றிய பிரதேசம்னா என்ன? யூனியன் டெரிட்டரிஸோட முந்தைய பெயர்கள் என்னெல்லாம் இருந்துச்சு, எது கிடையாது அப்படின்னு கேட்குறாங்க. முந்தைய பெயர்கள் தலைமை ஆணையர்களின் மாகாணங்கள், பகுதி சி மற்றும் டி மாநிலங்கள் தனித்துவமான பகுதிகளாக இருந்தது. அட்டவணையில் சேர்க்கப்பட்ட மாவட்டங்கள்ன்றது இல்லை. ஸோ இதுதான் ராங் அப்படின்றது. ஸோ உத்தராஞ்சல் பாருங்க, உத்தராகாண்ட் எப்போ? 2006 இருந்து. இதெல்லாம் நம்ம கண்டென்ட்ல இருந்து எத்தனை கொஸ்டின் வருது பாருங்க. பஞ்சாப் மாநிலம், பஞ்சாப், ஹரியானா எப்போ வந்து 1966 இருந்து. ஸோ இங்கே பாருங்க சிறப்பு அந்தஸ்து சொன்னல நாமா 371 வந்து மகாராஷ்டிராவும் குஜராத்துக்கும் கொடுத்துருப்பாங்க. 371A ஃபஸ்ட்டு நாகாலாந்து. டி வந்து எதை பற்றியது? டி வந்து ஆந்திராவோடது. ஹச் அப்படின்றது வந்து அருணாச்சல பிரதேசத்தோடு. பட் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடுக்கு வந்து சிறப்பு அந்தஸ்து கிடையாது. அப்போ இதுதான். அப்போ 1, 2, 3 மட்டும்தான் கரெக்டு. இங்கே பாருங்கள் கோவா எப்போ மாநிலம் ஆயிடுச்சு? 1987. நாகாலாந்து 1963. மகாராஷ்டிரா 1960. ஹரியானா 1966. இங்கே பாருங்கள் என்னால் இங்கே பார்க்கும்போதே கரெக்டாக ஆன்சர் வந்து கொடுக்க முடியுது. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்து அவ்வளோ தூரம் நம்ம கண்டென்ட் தெளிவாக படிச்சிருக்கணும். ஸோ 1987 ஆண்டு 23வது மாநிலமாக எது உருவாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. 87 எதெல்லாம் மாநிலமாச்சு? கோவா, மிசோரம் அண்ட் அருணாச்சல பிரதேஷ். ஸோ இதில் மிசோரம் மட்டும்தான் இருக்குது. டக்குன்னு மிசோரம் வந்து அடிச்சிடலாம். ஸோ இங்கே பாருங்கள் அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குரூப் 4 அண்ட் குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ பாலிட்டி கம்ப்ளீட் பண்ண பிறகு நம்ம லைவில் பாலிட்டியை ஃபுல்லாக ட்ராப் கொஸ்டின்ஸை ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டே வரலாம். நெக்ஸ்ட் வீடியோ இம்பார்ட்டன்ட் வீடியோ அமெண்ட்மெண்ட். ஒரே வீடியோவில் அமெண்ட்மெண்ட் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.